உங்களில் நிறைய பேர் வீட்டில் டைலரிங் மிஷின் வச்சுருந்தே ஸ்டிச் பண்ண தெரியாமல் இருப்பீங்க. ரஃப்யூஸ் கிளாத்தை கூட கடையில் கொடுத்து தான் நிறைய பேர் ஸ்டிச் பண்ணுவீங்க. நம்ம ப்ளவுஸு, சுடிதாரு இதை மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நம்மளோட ரஃப்யூஸ் கிளாத்தையாவது நமக்கு ஸ்டிச் பண்ண தெரியணுங்க. அதுக்கு முதல்ல பாபின் கேஸ் எடுத்துக்கோங்க. பாபின் வந்து நான் நூல் சுற்றிருக்கேன் இல்லையா, இதுதான் பாபின்னு. இதில் தான் நம்ம நூல் சுற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேஸ்க்குள்ளே ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ளே நீங்கள் இந்த நூலை விட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிஷினில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிஷினில் பாபின் கேஸ் ஃபிக்ஸ் பண்ணுற இடம் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் கரெக்டாக வச்சு நமக்கு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு வந்தால் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது கரெக்டாக நமக்கு தெரியும். இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட்டு போடுறதுக்கு 2 கம்பி கொடுத்துருப்பாங்க. அதில் எதுலையாவது ஒன்றில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு வளையம் இருக்கும். அந்த வளையம் மேலே கொடுத்து கீழே வந்து டென்ஷன் டிஸ்கில் ஒரு சுற்றிட்டு மேலே உள்ள ஒரு ஹோலில் நீங்கள் இந்த மாதிரி நூலை கோர்த்துக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சின்னதாக ஒரு வளைய மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் த்ரெட்டை கோர்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் நீடில் நூலை வந்து நீங்கள் கோர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 டைம் மட்டும் ஊசி இந்த மாதிரி குத்தி எடுத்துட்டிங்க அப்படின்னா கீழே பாபின் கேஸில் உள்ள நூலும் உங்களுக்கு மேலே வந்துடும். இப்போ அதை அப்படியே அந்த 2 கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஃப்ரூட்டுக்குள்ளே நீங்கள் அந்த மாதிரி பின்னாடி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் உள்ள வேஸ்ட்டு காட்டன் கிளாத்து இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் போய் 1 மீட்ரு நீங்கள் பிட்டு துணியில் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கிளாத் கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகுங்க. இந்த மாதிரி கிளாத் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு அது மேலே நீங்கள் தையல் போடுங்க. இந்த மாதிரி தையல் போடும்போது 2 கையும் ஒன்று போல் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் துணியை வந்து மெல்ல நகர்த்தி விட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒன்று போல் அந்த நேர தையல் வந்து விழுகும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் வச்சு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சுன்னு மார்க் பண்ணி விட்டுட்டு அது மேலே நீங்கள் தையல் போட்டு பழகுங்க. அப்படி பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது கிளாத்தை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி அது மேலே தையல் போட்டு பழகுங்க. இந்த மாதிரி பழகிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு அவ்வளோதாங்க. ஸ்டிச்சிங் ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயந்தாங்க. ரொம்ப கஷ்டம்லாம் நமக்கு இல்லை. இப்படி பழகிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சாரீ ஓரம் அடிக்கிறது, சுடிதாரு, நம்மளோட நைட்டி இந்த கிளாத்தெல்லாம் நம்மளாவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். தையல் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ரஃப்யூஸ் கிளாத்தையாவது கண்டிப்பாக ஸ்டிச் பண்ண கற்றுக்கோங்க.